தனது தனித்துவமான இயக்கத்தால் முத்திரை பதித்து வரும் இயக்குனர் குணா சுப்பிரமணியன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ராஜநாயகம் சார், வணக்கம் எல்லாருக்கும். நான் திரைப்படத்தின் இயக்குனர் குணா சுப்பிரமணியம். பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. நட்டி நடராஜ் சார் நடிச்சு வெளிவந்து போன வருஷம் ஜனவரியில் வெளிவந்துச்சு. எனக்கு அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் இங்கே வடபழனியில் உட்காந்து எழுதிட்டு இருக்கப்போ தான் எனக்கு ராஜநாயகம் சார் பழக்கமானார். ஒரு சுவாரஸ்யமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு எதிர்த்தாப்புல இருக்க விடுதியில் வெளியில் நின்னாங்க. அசன் டைரக்டரை கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி தம்பி, அந்த பொண்ணு நம்ம படத்துக்கு ஹீரோயின் ஆகுமா, கொஞ்சம் யார் என்னன்னு விசாரி அப்படின்னப்போ அவங்க மஞ்சக்குருவி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்களாம் சார். அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேச சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பையன் சொன்னான். அதுக்கப்புறம் உள்ளே போய் பேசும்போது தான் அவர் எனக்கு அறிமுகமான ராஜநாயகம் சார். எங்களுக்கு அப்போ நிறைய பேசணும் அவர்கிட்ட. என்னோட முதல் படம் அப்படிங்கிறதுனால ப்ரொடியூசர் என்ன நம்பி மட்டுமே அந்த படத்தை தயாரித்தார். எங்களோட ப்ரொடியூசர் திரு டாக்டர் கா செந்தில்வேலன் சார் அவர்கள். அப்போ எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அப்போது இந்த இவ்வளோ கோடி பணத்தை நம்ம நம்பி கொடுக்குறாரு, எப்படி என்ன அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் சார்கிட்ட நான் பல விஷயங்கள் கேட்டேன். ஏன்னா அவர் அந்த படத்தோட ப்ரொடியூசர், ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். இவர் நம்ம ஆடுகளம் கிஷோர் சார் அதில் ஹீரோவாக பண்ணியிருந்தாரு. சார் அதில் வில்லனாக நடிச்சிருந்தாங்க, ராஜநாயகம் சார். அப்போ நிறைய கேட்டேன் அவர்கிட்ட, சார்கிட்ட சார் எப்படி சார் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் சார், என்ன மாதிரி ப்ரொடியூசரை எப்படியாவது காப்பாற்றிட முடியுமா அப்படிலாம் நிறையா நான் சார்கிட்ட கேட்டப்போ நிறைய நல்ல நல்ல ஆலோசனைகள்லாம் சொன்னார். எங்கே விழுவோம், எந்த இடத்துல கரெக்டாக நம்ம நடக்கணும், இந்த இடத்துல பள்ளம் இருக்கும், இவங்களெல்லாம் நம்பணும், இவங்களை நம்பக்கூடாது அப்படின்னு நிறைய சொன்னார். அவருக்கு அப்பையும் நன்றி சொன்னேன், இப்பையும் நன்றி சொல்கிறேன். ரொம்ப பாசிட்டிவான மனிதர் தயாரிப்பாளர் ராஜநாயகம் சார். அவர் கூட இருக்கும்போது எங்கள் படங்கள் பண்ணும்போது கூட சீசாவில் சாருக்கு ஒரு கதாபாத்திரம் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிட்டேன். சார் நீங்கள் நடிக்கணும், என் படத்தில் ஒரு ரோல் இருக்குது வாங்க அப்படின்னு. அப்போது சார் ரொம்ப பெருந்தன்மையோடு பண்ணி கொடுத்தாரு. பெருசாக அவருக்கு நான் எந்த பணமும் அவருக்கு அதில் கொடுக்கல, வேணான்ட்டார். அந்தளவுக்கு ஒரு பெரிய மனது படைத்தவர், ஒரு சினிமா காதலர். மஞ்சக்குருவி பண்ணார். இப்போ கரண்டில் கூட 2 படம் தயாரித்து நடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி தானே சார்? 2 படம், இந்த வஞ்சியோடு சேர்த்து இன்னொரு படமும். ஒரு சினிமாவை நேசிப்பவர், ஒரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நபர், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, சினிமாவிலே ஒரு இருந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் உங்களோட சப்போர்ட்டும் சாருக்கு கொடுங்க. ஒரு நல்ல கலைஞர், இந்த வயதுலையும் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு. மியூசிக் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல்ல சாருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இங்கே தான் இருந்திருக்கான். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் சொன்னா அப்படி இந்த மாதிரி சார் மியூசிக் நல்லா இருக்கு சார் அப்படின்னு. இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. முயற்சிகள் மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அப்புறம் டைரக்ஷன் பண்ணி ஹீரோவாக நடிச்சிருக்க பிரதர் ராஜேஷ் அவர்கள், மிகப்பெரிய துணிச்சல். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. பத்திரிகையாளர்கள்லாம் சின்ன சின்ன மனுஷங்களை எல்லாம் வளர்த்து விட்டு நல்லபடியாக மேலே கொண்டு வாங்க. உங்களை தவிர யாருனாலையும் இந்த சினிமாவை காப்பாற்ற முடியாது. தயவு செஞ்சு சினிமாவை வாழ வைங்க. நிறைய பேர் இதில் சேரணும். நிறைய தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க. நிறைய இயக்குனர்கள் வர முடியல. தயாரிப்பாளர்களும் இங்கே இருக்க சில பேர் மொட்டையடிச்சு அனுப்பிடுறதுனால அந்த தயாரிப்பாளர்களும் அடுத்த படம் எடுக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எல்லாருக்கும் உருவாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே. அதனால சினிமா வாழணும். பத்திரிகையாளர்கள், மீடியாக்கள், நீங்கள் நல்லா எழுதி நல்ல படங்களை உயர்த்தி பிடிச்சு
நல்லா இல்லைன்னாக்கா சுமாராக இருக்குன்னாவது எழுதிடுங்க. தயவு செஞ்சு எந்த படத்தையும் மொக்க அந்த மாதிரிலாம் வந்து மீடியா சொல்லி யாரையும் எல்லாருமே வாழ்ந்துட்டு போகட்டுமே இந்த உலகத்தில். எல்லாருமே யாராரும் என்ன நினைக்கிறாங்களோ செஞ்சுட்டு போகட்டும். அவங்களுக்கு என்ன தெரியுதோ வரட்டும். ஒரு தாட்டி விழுந்தாக்க இன்னொரு தாட்டி நல்லா பண்ணுவாங்க. எல்லாருமே புதுசாக வந்து தானே அடுத்தடுத்து மேலே போக முடியும். அந்த மாதிரி என்னையும் அப்படித்தான் நல்லா எழுதியிருந்தீங்க மீடியாக்கள். சீசாப்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை என்னை இங்கே அழைச்சு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் திரு ராஜநாயகம் சார் அவர்களுக்கும் மேடம் விமலா ராஜநாயகம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுட்டு, மேடையில் இருக்க நான் வியந்து பார்த்த இயக்குனர்கள்ல முக்கியமானவர் திரு பேரரசு சார் அவர்கள். ஆமாம், நாங்களாம் வந்து சிவகாசி படம், அந்த திருப்பாச்சி படத்துக்கெல்லாம் சார் ஏதாவது ஒரு சீனில் அப்படி வந்துட்டு ஏதாவது பேசுவார். டேடே இவர் தான்டா இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிப்போம். அப்போ வந்து ஏதாவது பயங்கரமான ஒரு பஞ்ச் டைலாக் பேசிட்டு போவார். என்னைக்காவது இவங்க பக்கத்துல எல்லாம் இவங்கள்ட்ட எல்லாம் பேசுவோமான்னு நினைக்கும் போது என்னோட சீசா படத்துக்கும் வந்து சார் வந்து எங்களை வாழ்த்தினாரு. ரொம்ப பெரிய மனசு படைத்தவர். சமூக வலைதளங்கள்ல வந்து ரொம்ப ஆணித்தனமா உறுதியா பல விஷயங்கள் அரசியல்வாதிகளையும் சரி அரசியலையும் சரி புரட்டி போடுற அளவுக்கு பல கருத்துக்களை சொல்வாரு. நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி தீனா சார், எனக்கு அவரோட நான் ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டேஜ் டான்ஸர், மேடை நடன கலைஞன். அந்த திருடா திருடா சாங்கெல்லாம் மேடையில் இந்த தனுஷா நான் இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இப்பயும் அப்படிதான் இருக்கேன், இன்னும் ஒல்லியாக இருப்பேன். அந்த பாட்டுக்கு மன்மராசா பாட்டுக்கு ஒரே நாளில் 4-5 ஸ்டேஜுக்கு என்னை 2 வீலரில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி அங்கங்கே போய் தனுஷ் வேஷத்தில் டான்ஸ் ஆடுவேன். ரொம்ப பிடிக்கும் சாரோட மியூசிக். உங்களோட உட்காந்துருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் குல் சுரேஷ் அண்ணன் இன்னைக்கு மீடியாவெல்லாம் அதிர விட்டுட்டு இருக்காரு. அண்ணன் அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அப்புறம் பாடலாசிரியர் மலையாளத்துல இருந்து வந்து இவ்வளோ அழகா தமிழ்ல எழுதுறாரு, நம்ம தமிழை நேசிக்கிறாருங்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பிரதர். அப்புறம் கதாநாயகி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ணன் விஜய் முரளி அண்ணன் எங்கள் படத்தை போய் கூப்பிட்டுருந்தோம். திடீர்னு வந்து ஆடியோ லான்ச்சில் இருந்து அண்ணனை காணா, ஏதாவது இந்த ஓரத்தில் ஏதோ சீட்டு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கோச்சிட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கூட நான் அண்ணன் பிஆர்ஓ கார்த்தி அண்ணன்ட்ட கேட்டேன். இல்லை அதெல்லாம் ஒரு வேலைன்னு தான் போயிருக்காரு, மற்றபடி நம்ம எப்பயுமே அந்த மாதிரிலாம் நினைக்கிற ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி விஜய் முரளி சார் அவர்களுக்கும் நான் சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் கார்த்திக் அவர்கள் தான் என்னோட படத்துக்கும் பிஆர்ஓ. விஜய் கார்த்திக் அவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவார். எறும்பு மாதிரி என்ன சொல்கிறோமோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே செய்வார். எப்படி வேணுங்கிறோமோ அதெல்லாம் இரவு பகல் பாராமல் உழைச்சி அந்த படத்தை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துறதுல வந்து மெனக்கெட்டு எல்லா உழைப்பையும் கொடுப்பாரு. அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். யாரையாவது விட்டுருந்தேன்னாக்கா அண்ணன் இசக்கி ராஜா சார், இன்னைக்கு தான் நான் அவர் நேரில் பார்த்தேன். அவருக்கும் சந்திச்சதுல ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கு. அனைத்து இந்த படத்தோட குழுவினர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமா ஆக்கணும் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.